ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்களோட நூறுல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது அபுதாபி மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? அதே அபுதாபி தாங்க. வேலை காரணமாக அபுதாபி வந்திருந்தேன். அபுதாபினாலே ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் பந்தம் நமக்கு. அது ஒரு இனம் புரியாத பந்தம் தான். அபுதாபி, குறிப்பாக முசஃபா ஷாபியா. அதெல்லாம் அபுதாபி வர்றதை நம்ம குறிப்பாக ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் லாங் ட்ரைவ் ஃப்ரம் துபாயிலேருந்து ஒரு மிகப்பெரிய லாங் ட்ரைவ் தான். வேலை காரணமாக வந்து தான் ஆகணும். பட் அதை என்ஜாய் பண்ணி வர முடியுது. என்ன காரணம்னா அபுதாபிக்கு வர்றது பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. குட். ஏன்னா அபுதாபியோட நான் வச்சுருக்கிற பந்தம் 2005 ஆரம்பித்தது. ஆல்மோஸ்ட் 19 வருஷம் ஆச்சுங்க. க்ளோஸ் டு 20 years. ஓ மை காட். இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. 2005 நியூ இயர் ஜனவரி 1 19 வருடங்கள் உருண்டோடி விட்டன. நல்லபடியாகவே போயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே புகழ் அனைத்தும். வந்ததுலேருந்து இந்த 19 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7-8 கம்பெனிஸ், அதாவது 7-8 தடவை கம்பெனிஸ் மாறியிருக்கேன் நான். பட் இன்னும் அரௌண்ட் அபுதாபிலே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். ஷாபியாவில், முசஃபாவில், அபுதாபியில், அலைனா அபுதாபி சார்ந்தது தான். ஆனால் அந்த அபுதாபியோட பந்தம் என்றைக்குமே விட்டு போனதில்லை. இப்போது முதல் முறையாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன். பட் துபாய்க்கு போனாலும் அந்த கம்பெனிலையும் அபுதாபி ஆஃபீஸுக்கு எவ்ரி 2-3 வீக்ஸ் வர வேண்டிய ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. அதை ரொம்ப சந்தோஷமாக நான் வரவேற்கிறேன். என்ன காரணம்னா அபுதாபி வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அபுதாபினாலே ஒரு சந்தோஷம் தான். ஆரம்பத்தில் சின்ன வயசுலலாம் எனக்கு அபுதாபினா எப்படி ரொம்ப பரிச்சயம்னா, என்னுடைய மச்சான், என்னுடைய அக்காவினுடைய சகோதரனுடைய கணவர் அபுதாபியில் இருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அடிக்கடி பார்க்குறதுக்கு முந்தைய நான் அபுதாபிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அபுதாபின்னா மச்சான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் மூலமாக அபுதாபி பரிச்சயம். அதிகமாக அபுதாபிங்கிற வார்த்தையை கேட்டு பரிச்சயம். அப்புறம் 2005 அபுதாபிக்கு மச்சானை மீட் பண்ணிய நாட்கள். ஓகேயா. ப்ளஸ் அண்ணன் மச்சான் எல்லாம் சேர்ந்து என்னை போட் ஏற்றி விட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஜசீரா சமாலியாவுக்கு. அந்த நினைவுகள் இப்படியே நாட்கள் போயிடுச்சு, உருண்டோடி விட்டன. இறைவன் எல்லாத்தையும் சிறப்பாக தான் அமைச்சிருக்கான், நிம்மதியாக தான் அமைச்சிருக்கான். இறைவனுக்கு நன்றிகள் அனைத்தும், புகழ் அனைத்தும். வாழ்க்கையே அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்படியே ஸ்வீட் பாஸ்ட்டை அசை போடுறப்போ அது ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் நேர்மறையான அதிர்வலைகளையும் மனசுக்கு தர்றதை தவிர்க்க முடியல இல்லைங்களா? அபுதாபியினுடைய வீதிகளை, சாலைகளை பார்க்குறப்போ அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். என்னதான் இப்போ நம்ம துபாயில் ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக, ரொம்ப டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப ஹையாக, அபுதாபியும் அதே மாதிரி தான். பட் துபாய் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஆனால் அபுதாபியில் உள்ள அந்த ஒரு அபுதாபியில் இழையோடி கொண்டிருக்கும் அந்த அமைதி, அந்த ஒரு அழகான ஒரு விஷயம் அபுதாபியில் மட்டும்தாங்க கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இடத்துல இருக்கிறப்போ அந்த இடத்தோட மனசு ஒன்றி இருக்கும், பிடிச்சிருக்கும். அப்போ இன்னொரு இடத்துல போகிறப்போ அதை மனசு விட்டு கொடுக்க இடம் கொடுக்காது. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயே நடக்குது. எனக்கு அபுதாபியினுடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு 20 வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்துட்டதுனால அபுதாபி என்றாலே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? அப்படியே போதுங்க வாழ்க்கை. வேறு என்ன செய்தி? உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எல்லோரும் சிறப்பாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கெங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கெங்கேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் இருந்துன்னு. குட். இப்போ அபுதாபியில் என்னென்னா வேலையை முடிச்சுட்டு ஹம்தான் ஸ்ட்ரீட்டோட பேக் சைட்லேருந்து வண்டியை எடுத்துகிட்டு ஹம்தான் ஸ்ட்ரீட்டை தாண்டி, எலக்ட்ரா தாண்டி, ஷேக் ஜாயித் பிரிட்ஜ் வழியாக பிடிச்சி நான் துபாய்க்கு போகிறேங்க. வழக்கமாக அபுதாபி ஆஃபீஸுக்கு நான் வர்றப்போ அபுதாபிலேருந்து முசஃபாவுக்கு போவேன், ஷாபியாவுக்கு. இப்போ துபாயிலேருந்து நான் வந்திருக்கிறதுனால நேராக வண்டி ஒரே அளவு தான். அதனால தான் ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் ஷெட்யூல் எப்படின்னா, ட்ராவலிங் டைம் இஸ் பார்ட் ஆஃப் த ஒர்க் டைம். அப்படி பார்த்தா நான் 3 மணிக்கே கிளம்பி இருந்திருக்கணும் ஆஃபீஸ்லேருந்து. 2 மணி நேரம் ட்ராவல் டைமு. ஆனால் வேலை பளு அதிகமாக இருந்ததுனால 4-4:15 வரைக்கும் இழுத்துருச்சு. அப்படியே 4-4:15க்கும் நானாக பேக் பண்ணிவிட்டு தான் இல்லாட்டி வேலை போயிட்டு தான் இருக்கும். போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே 6:30 மணி ஆகிடுங்க, 6:45, க்ளோஸ் டு 7 o'clock ஆகிடும். அப்படியே பாருங்கள். அப்படியே ஷெராட்டன் ஹோட்டல் வருது, ஷேக் ஜாயித் பிரிட்ஜ், ஷேக் ஜாயித் டனல், அந்த பிரிட்ஜ் வழியாக தான் துபாய்க்கு போவோம். இப்போ ஷேக் ஜாயித் டனல் உள்ளார போகிறோம். வாங்க பார்ப்போம். ரொம்ப நீளமான டனல்.
நம்ம போயிட்டு அபுதாபி வர்றா இருந்தாலே இந்த சைடு நான் அந்த சலாம் ஸ்ட்ரீட் வர்றப்போ ஷேக் ஜாயித் டனலில் தாண்டி தான் வந்து ஈஸியாக சிக்னலில் லெஃப்ட் எடுத்து ஏர்போர்ட் ரோடு ஹம்தான் ஸ்ட்ரீட் இல்லை கலீஃபா ஸ்ட்ரீட் இல்லை எலக்ட்ரா ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் பிடிக்கிறது. இல்லை ஏர்போர்ட் ரோடுக்கு வரா இருந்தாலும் இப்படியே தான் வர்றது. ஏன்னா ஏர்போர்ட் ரோடு நேராக வந்த சிக்னல்லாம் தாண்டணும்னு சொல்லிட்டு டனல் வந்துருச்சுங்க. பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் பஸ் வந்துட்டுருக்கு, மஞ்சள் கலரில் பார்க்குறீங்க பாருங்கள், அமைதியாக இருக்குது, அழகான டனல். குட் கைஸ், life is beautiful, alhamdulillah, all praise be to the Almighty. Thank you for watching, and I would like to add some of my comments in English as well for my audience to be able to listen to it as well. And it's been a wonderful day today. It's basically a Monday, and I came to Abu Dhabi from Dubai. Normally I used to come to Abu Dhabi from my Abu Dhabi home, which is in half an hour travel, while this time after I relocated to Dubai, I used to come from Dubai to Abu Dhabi, and it's been close to 2 hours travel for around 160 kilometer plus 160 kilometer. We're talking about 320 kilometers. And post the recent floods and torrential rain, there was a lot of roads that was closed, and gradually all the roads have been opened. Now all roads are open now, and life has come back to normalcy now. So after completing the first weekday, I'm already into the week flow. I'm going back to Dubai from Abu Dhabi. It's always been a memorable, nostalgic and sentimental feeling for me to be associated with Abu Dhabi. As I mentioned, I was associated with Abu Dhabi for almost close to 20 years, 19 years to be accurate, and close to 20 years I can say. I came to Abu Dhabi on 1st January 2005, and since then I've been here in Abu Dhabi, especially in Shabia, Musafa, and it's first time for me to be away from Shabia. Of course, I was there in Al Ain for 2 years, but that's also again a part of Abu Dhabi Governorate, Abu Dhabi Emirate. But first time I'm in Dubai Emirate. Actually, I'm enjoying there as well, but I'm missing Abu Dhabi, I can say. I'm truly missing Abu Dhabi and Shabia, to be accurate. See, this is the road that leads to Sheikh Zayed Bridge, and in turn to Dubai Road. And what to say, hope all of you guys are doing great, and hope each one of you has a brilliant day today, and enjoy your day ahead, enjoy your rest of the day ahead. My best wishes and prayers for all of your well-being, both physically and mentally. Take care guys, and hope you enjoyed this video. If you like the video, give a thumbs up, like the channel, subscribe the channel, and give the link of the channel to your known and networks, and you will keep receiving such interesting and entertaining videos. Thank you guys for watching. Have a fantastic rest of the day ahead. Thank you guys. Peace.